Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல ஜாவா ப்ரோக்ராமிங் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் ரிப்பீட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ first question, why is Java known as platform independent language? ஸோ ஜாவா பார்த்தீங்கன்னா ஏன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ்னு சொல்றாங்கன்னா இது ஒரு தடவை ரைட் பண்ணிட்டு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வேணாலும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். அதனால தான் இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ்னு சொல்றோம். தட் இஸ் it's a platform independent language because it follows the right ones run anywhere. WORA, that is the keyword. Okay, right ones run anywhere. That is the Java compiled code, that is bytecode, can run on all operating systems. இது ரெண்டு core components யூஸ் பண்றாங்க. அதனாலதான் இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸா இருக்கு. என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா பைட் கோட் அந்த ஜாவா விர்ச்சுவல் மெஷின். Next question, what is an object-oriented programming? So object-oriented programming னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு programming objects base பண்ணி தான் develop பண்றோம் rather than functions or logics. These objects represent real world entities. So இங்க objects பாத்தீங்கன்னா real world entities which combine data attributes and behaviors, that is methods. இது ரெண்டுத்தையும் combine பண்ணி ஒரு single unit process பண்றதுக்கு தான் நம்ம objects யூஸ் பண்றோம், which enhance code reusability and maintainability. For example, attributes அப்படின்றது பாத்தீங்கன்னா it's data or properties அப்படின்னு சொல்லுவோம். For example, carன்ற ஒரு object எடுத்துக்கோங்க. இதுல என்னென்ன data properties இருக்கு பாத்தீங்கன்னா color, model, speed, இதெல்லாம் datas அப்படி இல்லைன்னா properties ன்னு சொல்லுவோம். Methodsல பாத்தீங்கன்னா functions or behaviors. For example, start, stop, accelerate, இதெல்லாம் functions, methods அப்படின்னு சொல்லுவோம். Next question, list out the applications of hoops. So hoops எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் applications of hoops. So software and web development கிரியேட் பண்றதுக்காக நம்ம வந்து hoops யூஸ் பண்றோம். மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், நம்ம மொபைல் போன்ல ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதுக்காக யூஸ் பண்றோம். கேம் டெவலப்மெண்ட், ரியல் டைம் சிஸ்டம்ஸ், ஸோ ஏர்கிராஃப்ட்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் ரியல் டைம் சிஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்றது. நெக்ஸ்ட் கிளைண்ட் சர்வர் சிஸ்டம்ஸ், ஐடி கம்பெனிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கிளைண்ட் சர்வர் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ், சிமுலேஷன் அண்ட் மாடலிங், ஒரு மாடல் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராமிங்லேயே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி அது ஓகேவா இருந்ததுன்னா ரியல் டைம்ல அதை கொண்டு வர்றது. ஸோ அதுதான் சிமுலேஷன் அண்ட் மாடலிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹூப்ஸ். Fourth question, why do we need the import statement? So import statement எதுக்காக நமக்கு ஜாவால தேவை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா to used to make classes and interface from the other packages. So packagesல இருந்து தான் நம்ம classes, interface அப்படின்ற keyword யூஸ் பண்ணி அந்த built-in functions நம்ம யூஸ் பண்ண முடியும். So without import யூஸ் பண்ணாம நம்ம வந்து ப்ரோக்ராமை ரைட் பண்ணோம்னா அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ரைட்டிங் ஸ்கேனர், வெறும் ஸ்கேனர்னு மட்டும் நம்ம ரைட் பண்ண வேண்டிய இடத்துல java.util.scanner அப்படின்னு நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க ப்ரோக்ராம்ல டைப் பண்ணணும். அப்ப இது ஸ்கேனர்ன்றது ஸ்மால் வேர்ட் இல்ல java.util.scanner போது ரொம்ப பெருசா தெரியும். ஸோ இந்த ஒரு தடவையும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா அப்ப ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பெருசா தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து அதை ரீட் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இம்போர்ட்ன்ற ஷார்ட் நேம் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட் நேம்ஸை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ப்ரோக்ராம்ஸை ஈஸியா ரீட் பண்ண முடியும், மெயின்டைனும் பண்ண முடியும் லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம். ஸோ அதனாலதான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தேவை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் டைப் இம்போர்ட் இருக்கு. அதாவது ஒரு ஸ்பெசிபிக் கிளாஸையோ இன்டர்ஃபேஸையோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு import டாட் ஜாவா டாட் யூட்டில் டாட் அரேலிஸ்ட், அரேலிஸ்ட்ல மட்டும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம்னா அரேலிஸ்ட்னு மென்ஷன் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆன் டிமாண்ட் இம்போர்ட், அதாவது ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம அந்த to make all classes within the
பேக்கேஜ் அவைலபிள். அந்த ஒரு பேக்கேஜ் யூட்டிலிட்டி பேக்கேஜ்க்குள்ள என்னென்னலாம் இருக்கோ கிளாஸஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் இம்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா allow us to use static members like fields or methods directly without using the class name. Class name யூஸ் பண்ணாம டைரக்டா அந்த மெத்தட் நேம் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் import static java dot lang dot math dot py. இப்ப பை யூஸ் பண்ணனா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்ல பைன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம மேத் டாட் பைன்னு கொடுக்காம வெறும் பைன்றதை மட்டும் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். Fifth question, differentiate between the classes and objects. Classes பாத்தீங்கன்னா it's a blueprint or template used to create objects. So classன்றது it's a ஒரு blueprint மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் கார் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸை கிரியேட் பண்ணலாம். இங்க ஆப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா a real instance of a class. எக்ஸாம்பிள் கார் அப்படின்னு இருக்கு, மை கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கார்ன்ற கிளாஸுக்கு ஈக்குவல் டு நியூ கார் ஆஃப் நியூன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலாம். அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம ஆட்ரிபியூட்ஸ் மெத்தட்ஸ் அதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மை கார் டாட் பிராண்ட் ஈக்குவல் டு டாடா. டாடான்ற வேல்யூ நம்ம பிராண்ட் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்ன கலர் ப்ளூ அப்படின்றத நம்ம காரோட கலர் அது வந்து நம்ம கலர்ன்ற ஆட்ரிபியூட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் கிளாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம இங்க கிளாஸை கிரியேட் பண்ணலாம். இங்க வந்து நியூன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணலாம். இங்க கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் டஸ் நாட் ஆக்குபை மெமரி. மெமரியை ஆக்குபை பண்ணாது. இட்ஸ் a logical entity does not store actual values. ஸோ வேல்யூஸை ஸ்டோர் பண்ணாது அப்படின்னாலே நம்மளுக்கு மெமரி தேவையில்லை. ஸோ it does not occupy memory, does not store actual values. It defines structures and behaviors. இங்க ஆப்ஜெக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இட் ஆக்குபைஸ் மெமரி. ஏன்னா நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றோம் இல்லையா, டாட்டா ப்ளூ கலரோட வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்றோம் இல்லையா, ஸோ இட் ஆக்குபைஸ் மெமரி அண்ட் இட்ஸ் பிசிக்கல் என்டிட்டி. இட் ஸ்டோர்ஸ் ஆக்சுவல் டேட்டா அண்ட் பர்ஃபார்ம்ஸ் ஆப்ரேஷன்ஸ் யூசிங் கிளாஸ் மெம்பர்ஸ். நீங்க தனித்தனியா டிஃபைன் கிளாஸ் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு கேட்டாலும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க இதே பாயிண்ட்ஸை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் டவுன் த ரூல்ஸ் ஃபார் நேமிங் கிளாஸஸ். ஸோ ஒரு கிளாஸ்க்கு நம்ம நேம் பண்றோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான நேம்ஸ் எல்லாம் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதான் இந்த ரூல்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ இதுல 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர். ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் அது பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் A to Z அண்ட் ஸ்மால் a to Z எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் கரன்சி கேரக்டர் டாலர் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் அண்டர்ஸ்கோர் நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டரா யூஸ் பண்ணலாம். நம்ம இதுல நம்பர்ஸை யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் டிஜிட்ஸ் cannot start with a digit. நம்பர்ஸை நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது கிளாஸ் நேம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்ன்றது ஆல்ரெடி நம்மளுக்கு ஜாவால என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை வச்சு நம்ம கிளாஸ் நேம் கிரியேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் இன்ட், டபுள், ஃபார், வைல், எல்ஸ் இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸை வச்சு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவிட்டி. கேஸ் சென்சிட்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னா இப்போ கேபிட்டல் லெட்டர்ஸ்ல குடுக்குறீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர்ஸோ அதே மாதிரி நேம் அப்படியே தான் நம்ம வந்து மறுபடியும் யூஸ் பண்ண முடியும். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் MC கேபிட்டல்ல இருக்கு மை கிளாஸ்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ இதுவும் சேம் கிடையாது. இது ரெண்டுமே டிஃபரன்ஸ். அதனால டிஃப்ரெண்ட் கலர்ல நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் சேம் கிடையாது ஜாவால. இது வேற, இது தனியா ஒரு நேமாவும் இது தனியா ஒரு நேமாவும் அது வந்து கன்சிடர் பண்ணும். அததான் வந்து டிஸ்டிங்க்ட் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நோ ஒயிட் ஸ்பேஸ். கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணும்போது நடுவுல எந்த ஒரு ஸ்பேஸும் கொடுக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுக்க கூடாது. மை கிளாஸ்ன்னு கொடுக்குறோமா, நடுவுல ஸ்பேஸ் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடாது. ஓகே, so that's all about rules for naming classes. Next, define the term exception. Define the term exception கேட்கலாம். அப்படி இல்லைன்னா exceptional event உங்களுக்கு கேட்கலாம். What is exceptional event கேட்கலாம். இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் தான். ஸோ எக்ஸெப்ஷன்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் எரர். ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா
நடுவுல ஏதாவது ஒரு எரர் அக்கர் ஆகி அதுல இருந்து வெளியில வந்துரும். கரெக்டா? நீங்களே ப்ராக்டிகல்ஸ்ல எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் டைப் பண்ணும்போது ஏதாவது எரர் அக்கர் ஆச்சுன்னா அவுட்புட் கரெக்டா வராது. கரெக்டா? அதுதான் நம்ம எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். So when exception occurs, the normal flow of the program is disrupted, disturbed, stopped. Okay, so and the program or application terminates abnormally. So normally full execute ஆகி terminate ஆகாம sudden நடுவுலயே terminate ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. So this is also called as exceptional event. Next question, write a note on interface. So interface ன்றது பாத்தீங்கன்னா it's a collection of abstract methods. So abstract methods எல்லாம் ஒரே இதுவா நம்ம ஒரே கிளாஸா போடுறதுதான் interface அப்படின்னு சொல்லுவோம். Interface used to achieve abstraction. Data abstractionன்ற ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா? So அதை வந்து நம்ம interface யூஸ் பண்ணி நம்ம achieve பண்ணலாம். Which we can define methods without their implementation. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் எதுவுமே இருக்காது. வெறும் அதோட நேம் மட்டும்தான், அதோட மெத்தட்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபைன் பண்ணுவோம். வித்தவுட் ஹேவிங் த பாடி ஆஃப் த மெத்தட். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்காது. அண்ட் இன்டர்ஃபேஸ் இஸ் அ ரெஃபரன்ஸ் டைப் அண்ட் சிமிலர் டு த கிளாஸ். ஸோ இன்டர்ஃபேஸ்ன்றது ரெஃபரன்ஸ் டைப் மாதிரி கிளாஸ் மாதிரியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மை கார் டாட் ஸ்டார்ட் ஆஃப். இங்க ஸ்டார்ட் ஆஃப்ன்றது மெத்தட். கரெக்டா? இதுல பாத்தீங்கன்னா இதுல இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டே கிடையாது. ரைட்? ஸோ வெறும் நான் என்ன பண்ணிருக்கேன், மை கார் டாட் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு டிஃபைன் மட்டும் தான் பண்ணிருக்கேன் இந்த மெத்தட். அதே மாதிரிதான் மை கார் டாட் டிரைவ் ஆஃப், மை கார் டாட் ஸ்டாப்ன்ற ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து டிஃபைன் மட்டும் தான் பண்ணிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இன்டர்ஃபேஸ். Ninth question, what is the use of catch block? So catch block ஓட use என்னன்னு பாத்தீங்கன்னா to handle the exception which occurs during the execution of the program. ஒரு program run ஆயிட்டு இருக்கும் போது திடீர்னு error occur ஆச்சுன்னா அதை handle பண்றதுக்கு தான் இங்க catch block இருக்கு. So it acts as a safety net, allowing developers to define custom logic to manage errors. So ஒரு எரர், இப்போ ஒரு எரர் அக்கர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து டைப் பண்றாங்க ஒரு சாஃப்ட்வேர்ல, லாகின் ப்ராசஸும் இல்ல யூசர் டீடைல்ஸ் என்ட்ரி ப்ராசஸும் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோன் நம்பர்ன்ற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எல்லாமே நம்பர்ஸ் மட்டும் தான் டைப் பண்ணணும். கரெக்டா? ஸோ 10 டிஜிட் நம்பர்னா 10 டிஜிட் மட்டும் தான் டைப் பண்ணணும். நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும், ஆல்பபெட்ஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சர்டைன் ரூல்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாம ஆல்பபெட்ஸ் என்டர் பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகி வெளியில வரக்கூடாது. இட் ஷுட் சே, யூசருக்கு சொல்லணும், டிஸ்பிளே பண்ணணும், இந்த இடத்துல வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் நீங்க டைப் பண்ணணும், ஆல்பபெட்ஸ் டைப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இட் ஹேவ் டு ஹேண்டில். அதை ஹேண்டில் பண்றதுக்கு தான் இங்க நம்ம கேட்ச் பிளாக் வச்சிருக்கோம். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் லெட்டிங் த ப்ரோக்ராம் கிராஷ் அன்எக்ஸ்பெக்டட்லி, உடனே கிராஷ் ஆகி வெளியில வராம அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்றது, எரரை ஹேண்டில் பண்றது, அந்த எரரை ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு தான் இங்க நம்ம கேட்ச் பிளாக் இருக்கு. ஓகே, next AWT full form பாத்தீங்க அப்படின்னா abstract window toolkit. It is a original platform independent API used to develop graphical user face interface or window based applications. இதை டெவலப் பண்றதுக்கு தான் நம்ம AWT யூஸ் பண்றோம். It's a part of Java Foundation classes, that is JFC. It serves as a foundation for modern frameworks like Java Spring. It's a part of the package called java.awt. Next question, define polymorphism. Polymorphism பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல சேம் மெத்தட் நேம் இருக்கும், மெத்தட் இருக்கும், ஃபங்க்ஷன் இருக்கும், அது டிஃப்ரெண்ட் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணும் பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட். அததான் polymorphism அப்படின்னு சொல்லுவோம். Here polymorphism allows a single interface to represent different underlying forms. இது keyword. ஓகேவா? கண்டிப்பா இதை மென்ஷன் பண்ணணும், நீங்க மிஸ்டேக் இல்லாம. The same method name can perform different tasks depending on the object. Okay, so same method name, ஒரே method name தான், அது different task perform பண்ணும் depending on the object. Okay, here for example ஒரு base class shape ன்னு எடுத்துக்கோங்க. ஷேப்லயே நிறைய different types of shapes இருக்கா, square, circle, rectangle, triangle ன்னு. We have to draw na, the method draw ன்னு ஒண்ணு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ டிஃபைன் பண்ணிட்டு நான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் கால் பண்றேன். When called on a circle object, it draws a circle.
இல்ல நான் ஸ்கொயர் ஆப்ஜெக்ட் வச்சு நான் கால் பண்றேன் அப்படின்னா it draws square. So this is known as polymorphism. Next, 12th question. What are Java tokens? Java tokens are the smallest individual units of a program which meaningful to the Java compiler. It serves as the fundamental building blocks used to construct statements and expressions. நம்ம statement create பண்றதுக்கும் expression create பண்றதுக்கும் யூஸ் பண்ற சின்ன சின்ன keywords, identifiers, variables, operators, separators எல்லாம் வச்சு நம்ம ஒரு statement இப்ப create பண்றோம்ல. ஸோ இதுதான் வந்து ஜாவா டோக்கன்ஸ் அப்படி எல்லாத்தையும் காமனா சேர்த்து ஜாவா டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க classified into following categories such as keywords, identifiers அப்படின்றது variables, literals, constants or else constants, operators, plus, minus, equal to. Next, separator or punctuators பாத்தீங்கன்னா brackets, flower brackets, semicolon, ampersand symbol, comma. And then last பாத்தீங்கன்னா command line நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அது எப்படி இப்ப சிங்கிள் லைன் அப்படின்னா ஸ்லாஷஸ் யூஸ் பண்ணி சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நம்ம சிங்கிள் லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் லைன் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் மல்டிபிள் லைன்ஸ் டைப் பண்ணி எண்டில் மறுபடியும் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ் கொடுத்து நம்ம கமெண்ட் லைனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோம், கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபைஸ்ல யூஸ் பண்றோம் இல்லையா, இதுதான் ஜாவா டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஹைலைட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா. ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், already தெரியும், it has a hooks concept, and then platform independent, simple, secure, architecture neutral, portable, robust, multi-threaded, interpreted, high performance, distributed and dynamic. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, அப்பதான் எக்ஸாம்ல எழுதும் போது ஒன்னு ரெண்டு மிஸ் ஆச்சுன்னா கூட ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட், வாட் இஸ் டைப் காஸ்டிங்? கிவ் அன் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ டைப் காஸ்டிங் இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா டைப் கன்வர்ஷன் சொல்லலாம். இது என்ன பண்ணணும்னா இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஒரு வேரியபிளோட டேட்டா டைப்பா இன்னொரு டேட்டா டைப்பா சேஞ்ச் பண்றது தான் டைப் காஸ்டிங் ஆர் டைப் கன்வர்ஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கன்வெர்ட்டிங் அ டேட்டா டைப் டபுள இன்டீஜரா மாத்துறது, அப்படி இல்லைன்னா டபுள ஃப்ளோட்டா சேஞ்ச் பண்றது, டபுள்ன்ற டேட்டா டைப் ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப்புக்கு வேல்யூவை சேஞ்ச் பண்றது தான் டைப் காஸ்டிங் சொல்லுவோம். இட் கேன் பி டன் ஆட்டோமேட்டிக்காவும் பண்ணலாம், தட் இஸ் இம்ப்ளிசிட்டாவும் பண்ணலாம், ஆர் மேனுவலி எக்ஸ்பிளிசிட்டாவும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டபுள் இங்க எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால ரெண்டு லைன் எக்ஸாம்பிள் தான் இது. நீங்க கீழே இருக்கிறத கூட அவுட்புட்னு போட்டு 9ன்னு மென்ஷன் பண்ணலாம். இங்க டபுள் மை டபுள்ன்றது வேரியபிள் ஈக்குவல் டு 9.78ன்னு கொடுத்துருக்கோம். இங்க இன்டீஜர் டைப் மை இன்ட்ன்ற வேரியபிள்ல என்ன ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா மை டபுள்ன்ற வேரியபிள் இருக்கு இல்லையா, இதை என்ன டைப்பா மாத்துறோம் பாருங்க, நம்ம இங்க இன்டீஜர் டைப்பா மாத்துறோம். எக்ஸ்பிளிசிட்டா நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இன்டீஜர் டைப்பா எனக்கு மாத்தணும், மாத்திட்டு எனக்கு மை இன்ட்ல அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்போ இங்க மை டபுள் 9.78 இருக்கு, இன்டீஜரா மாத்தி இங்க வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது என்னவா ஸ்டோர் பண்ணும், 9ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டிஃபைன் சிங்க்ரனைசேஷன். சிங்க்ரனைசேஷன் எதுக்காக யூஸ் பண்றோம்னா மல்டிபிள் ப்ராசஸ் சேம் டைம்ல எக்ஸிக்யூட் ஆகும்போது எல்லா ப்ராசஸுமே கரெக்டா ஆர்டரா எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த ஒரு டேட்டா கரெக்ஷனும் இருக்கக்கூடாதாங்க, மிஸ்ஸிங் டேட்டா எதுவுமே இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டா எல்லா ப்ராசஸுமே மல்டிபிள் ப்ராசஸ் ஒரே டைம்ல ரன் பண்ணும்போது எல்லாமே கரெக்டா ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்க சிங்க்ரனைசேஷன் யூஸ் பண்றோம். இட்ஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் தி execution of multiple processes or threads so that shared resources are accessed in a proper and orderly manner. It helps avoid conflicts, problems avoid பண்ணும், and then ensure correct result when many tasks run at the same time. ஷார்ட்டா சொல்லணும்னா it controls the access of shared resource, it avoids data consistency, it ensures proper execution of process. இதுல இருந்து நீங்க 3 points இல்ல first 2 points எழுதுனா கூட போதும். ஓகே, நெக்ஸ்ட் question, write the use of continue and break statement கேட்டிருக்காங்க. தனியா continue statement கேட்டாலும் இதே இதை எழுதலாம், break statementum தனியா கேட்பாங்க, இதே இதை நீங்க எழுதலாம் தனியா. ஓகே, ஃபர்ஸ்ட் continue statement பார்க்கலாம். The continue statement skips the remaining code in the current iteration and jumps directly to the next cycle of the loop. ஒரு லூப் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த லூப்ல இருந்து இப்ப கண்டினியூ இருக்கு அப்படின்னா
பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாம இங்க இருந்து டைரக்டா மறுபடியும் லூப் ஸ்டார்டிங் லூப்லயே மறுபடியும் சைக்கிள்லயே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும். இட் ஸ்கிப்ஸ் கரண்ட் ஐட்ரேஷன். ஒரு ஐட்ரேஷன் அந்த கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும்தான் ஸ்கிப் பண்ணும். இட் யூஸ் இன்சைட் த லூப்ஸ். ஓகேவா, லூப்குள்ளதான் நம்ம கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இட் இம்மீடியட்லி டெர்மினேட்ஸ் த எக்ஸிகியூஷன் ஆஃப் த கரண்ட் லூப் ஆர் ஸ்விட்ச் பிளாக். அந்த லூப்பை விட்டே வந்து மொத்தமா என்ன பண்ணிடும்னா வெளியில வரும். மறுபடியும் அது மேல எல்லாம் போகாது. அது அப்படியே டெர்மினேட் பண்ணிட்டு அந்த லூப்பை அப்படியே வெளியே வந்துடும். ஸ்டாப்ஸ் என்டையர் லூப். ஓகே, இட் யூசஸ் லூப். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா லூப்ஸ்ல, ஃபார் லூப்ஸ், வைல் லூப்ஸ்ல யூஸ் பண்ணலாம், ஆர் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும் இதை யூஸ் பண்ணலாம். Next, how to create one dimensional array. One dimensional array எப்படி create பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, so first one dimensional array னா என்னன்னு பாத்தீங்கன்னா, it's a collection of elements of the same data type stored in a contiguous memory. So ஒரே type of டேட்டாவை ஒரு வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா அதுதான் அரேன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கு, மேங்கோ, ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரே டேட்டா டைப், கேரக்டர் டேட்டா டைப். கரெக்டா, இது இந்த டேட்டா டைப்ஸ் நம்ம ஒரே வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். யூசிங் த வேரியபிள் இங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல வேற டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்றோம். இப்ப எம்ப்ளாயி ஐடி இல்ல எம்ப்ளாயி நேம் மொத்தமா கேட்டகரைஸ் பண்றேன் அப்படின்னா எல்லாமே வந்து ஆல்பபெட்டிக்கா இருக்கும். இப்ப எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறேன், நம்பர்ஸா கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாமே இன்டீஜர் டைப், எல்லாமே வந்து சேம் டேட்டா டைப். ஸோ ஒரே வேரியபிள்ல எம்ப் ஐடி அப்படின்ற வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இதோட சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் we have to mention data type, square bracket, and then array name. இது நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் ஈக்குவல் டு ஃபிளார் பிராக்கெட்ல லாப்ரேஸ்ல வேல்யூ 1 கமா எத்தனை வேல்யூ கொடுக்க போறோமோ அந்த கமா கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு we have to mention semicolon. ஓகே, எக்ஸாம்பிள் இது வந்து இப்ப ஸ்ட்ரிங் டைப் கேரக்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டுட்டு இதோட வேரியபிள் என்ன நேம் கொடுக்குறோம், அரே நேம் ஃப்ரூட்னு கொடுக்குறோம். அரே நேம் ஈக்குவல் டு ஆப்பிள் டபுள் கோட்ஸ்க்குள்ள, இப்ப ஸ்ட்ரிங் கொடுக்கறதுனால டபுள் கோட்ஸ்க்குள்ள ஆப்பிள் கம்மா பனானா கம்மா செரி கம்மா டேட் இது வரைக்கும் நான் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் கொடுத்துட்டா அவ்வளவுதான். ஓகே, next, what is string buffer class? String buffer class in Java represents a sequence of characters that can be modified. அது நம்மளால ஒரு sequence of characters நம்மளால modify பண்ண முடியும், which means we can change the content of the string buffer without creating a new object every time. ஒவ்வொரு தடவையும் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த கண்டென்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இட்ஸ் ஐடியல் ஃபார் சினாரியோஸ் வித் ஃப்ரீக்வெண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். லைக் அப்பப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா, வேல்யூஸை இன்சர்ட் பண்றது, மாடிஃபை பண்றது, ஆட் பண்றது, இன்சர்ட், delete ஆர் ரீப்ளேஸ் ஆப்ரேஷன்ஸ். Next, 19th question, list the advantage of exception handling use பண்றதுனால என்னென்ன advantages. It's maintain the normal program flow. ஒரு ப்ரோக்ராம் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். செப்பரேஷன் ஆஃப் எரர் அண்ட் ஹேண்ட்லிங் அண்ட் ரெகுலர் கோட், grouping and differentiating error types, meaningful error reporting, and then it enhances the security. Okay, next, what do you mean by runnable interface? Runnable interface in a Java is a functional interface that enables the compiled code of the class to run as a separate thread. அது ஒரு separate thread வந்து என்ன ஆகும், அது run பண்ணும். The interface is used for developing separate threads and it is commonly used together with the thread class. So அந்த separate threads எல்லாம் வந்து மொத்தமா thread class தான் consider பண்ணும். This belongs to the package java.lang, lang. இந்த பேக்கேஜ்ல இது இருக்கும். ஓகே, runnable interface. Next, what are character streams? Character streams பார்த்தீங்கன்னா characters are stored using Unicode conventions. Next, it's useful when we want to process text files. Text files எல்லாம் நம்ம process பண்றோம் அப்படின்னா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் character stream. These text files can be processed character by character.
Character size பார்த்தீங்க அப்படின்னா typically 16 bits. Next, list out the classes that represent the layout manager. இது எல்லாமே ஈஸியான classes தான், அதனால தான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு அங்க போய் ஒரு 3 classes நீங்க ரைட் பண்ணா கூட போதும். ரொம்ப பார்த்தோன்னா பெருசா இருக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இங்க layout managers தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். It is the interface used to control the size and positioning of the component within the கண்டெய்னர். ஒரு லேஅவுட்னா இப்போ ஒரு டிசைன் பண்றோம்னா அது எந்த பொசிஷன்ல வரணும், அதோட சைஸ் என்ன அப்படின்றத இந்த லேஅவுட் கிளாஸஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் லேஅவுட் மேனேஜர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்டர் லேஅவுட். ஸோ பார்டர் லேஅவுட்லயே 5 டிஸ்டிங்க்ட் ரீஜியன்ஸ் இருக்கு. சாரி, 5 டிஸ்டிங்க்ட் ரீஜியன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் த சென்டர். Next, flow layout பாத்தீங்க அப்படின்னா it's a default layout for JPanel and applet. Its component பாத்தீங்கன்னா single row wrapping them into a new line. நமக்கு தேவைப்படுச்சுன்னா ஒரே லைனா wrap பண்ணும். Next, grid layout. Grid layout நமக்கு தெரியும், எக்ஸல் மாதிரி, எக்ஸல் ஷீட்ஸ் மாதிரி இருக்கும். இப்படி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிரிட்னு சொல்லுவோம். It divides a container into a rectangular grid of equal size, placing one component in each cell. Next, card layout பாத்தீங்கன்னா treats each component as a card in a deck where only one card is visible at a time. Card layoutல மொத்தமா எல்லா கார்டுமே இருக்கும், நம்மளுக்கு ஒவ்வொரு கார்டா தான் ஒரு டைம் நம்மளுக்கு விசிபிள் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கிரிட் பேக் லேஅவுட்ல the most flexible and complex layout சொல்றோம் grid bag layout, which allowing components to span multiple rows or columns with varying cell size. Okay, next, write a note on inheritance. So inheritance பாத்தீங்க அப்படின்னா it allows a new class, that is subclass or derived class, to acquire the properties and behaviors of the existing class. So already நம்மளுக்கு ஒரு base class ஒன்று இருக்கும், அதை நம்ம parent classன்னு சொல்லலாம், இல்லை existing classன்னு சொல்லலாம். அதை வச்சு நம்ம அதுக்கு கீழே இன்னொரு class கிரியேட் பண்ணி அந்த ஒரு existing classல இருந்து ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அந்த பிஹேவியர்ஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணோம், மறுபடியும் கால் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா அததான் வந்து நம்ம derived classன்னு சொல்றோம். which promote code reuse. மறுபடியும் நம்ம கோடை டைப் பண்ணாம ஆல்ரெடி பேஸ் கிளாஸ்ல இருக்க கோடையே நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அது பேரு தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள், பேஸ் கிளாஸ் animal might have methods like eat and sleep. எல்லா அனிமல்ஸ்க்குமே காமன் ஃபங்க்ஷன்ஸ் eat and sleep, கரெக்டா? So a derived class dog inherits these methods while adding its own specific behavior like bark. ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும், ஆனா இந்த டூ வந்து எல்லாத்துக்குமே காமன் இல்லையா? ஸோ இதை வந்து நான் பேஸ் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டு என்னோட டாக் கிளாஸ்ல நான் என்ன பண்றேன், கிளாஸ் டாக்ன்றதுல ஒரு மெத்தட், அதோட சவுண்ட், அதை மட்டும் நான் வந்து இங்க டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டு யூ மீன் பை மெத்தட் ஓவர்ரைடிங்? மெத்தட் ஓவர்ரைடிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸ்ல பேரண்ட் கிளாஸ், சப் கிளாஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? ரெண்டு கிளாஸ்லயுமே ஒரே மெத்தட், ஒரே பேராமீட்டர் லிஸ்ட் எல்லாமே சேமா இருந்து சேமா 2 தடவை நம்ம கொடுத்தோம்னா அதை தான் மெத்தட் ஓவர்ரைடிங்னு சொல்லுவோம். When a class, subclass provides a specific implementation of a method that is already defined in its parent class. Subclassல நம்ம என்ன implementation method கொடுத்துருக்கோமோ அது ஆல்ரெடி parent classல இருந்தது அப்படின்னா அததான் method overriding சொல்லுவோம். இங்க method overridden in the subclass must have same name, அதோட parameters சேமா இருக்கணும், அதோட return typeம் சேமா இருக்கணும். parent classல என்ன கொடுத்துருக்கோமோ அது சேமா அப்படியே இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் மட்டும் நம்மளால மெத்தட் ஓவர்ரைட் பண்ண முடியாது. Here for example, இப்ப parent classல int add, intன்றது type, okay, return type, add method name, int a, int bன்றது parameters. இதுதான் child classலயும் சேமா நம்ம கிரியேட் பண்ணனா இதுதான் மெத்தட் ஓவர்ரைடிங் சொல்லுவோம். Okay, next பாத்தீங்கன்னா encapsulation.
என்கேப்சுலேஷன்ன்றது பாத்தீங்கன்னா it bundles data and methods into a single unit. அதாவது ஒரே கிளாஸ்ல டேட்டாவும் மெத்தட்ஸையும் bundle பண்ணி வச்சுக்கும். இது என்கேப்சுலேஷனோட மெயின் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா it restricts direct access to some of the objects component to prevent accidental interference. ஸோ சில ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் ப்ரைவேட்டா வச்சிருக்கோம், டைரக்டா யூசர்ஸால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா நம்மளால என்னென்ன மெத்தட்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும், டெபாசிட் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம், மற்றபடி எதையுமே பண்ண முடியாது. நம்மளால பேலன்ஸ் செக் பண்ண முடியும், அதை ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ பேலன்ஸ்ன்ற வேரியபிளை இங்க பிரைவேட்டா வச்சுக்கோம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்கேப்சுலேஷன்ற கான்செப்டை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வாட் ஆர் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி ரன் ஆகுது இல்லையா, அந்த டைம் வேல்யூஸ் யூசர்ஸ் வேல்யூஸ் பாஸ் பண்றாங்கல்ல, அதுதான் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இன் ஜாவா or values passed to a program when it is executed from the terminal or command prompt. They allow users to provide input at runtime without modifying the source code. ரன் டைம்ல நம்மளால இன்புட் மட்டும் தான் கொடுக்க முடியும், கோடை நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் மேக்கிங் ப்ரோக்ராம் மோர் ஃபிளெக்சிபிள் அண்ட் டைனமிக். நெக்ஸ்ட் லிஸ்ட் அவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட் ரியூசபிலிட்டி, இம்ப்ரூவ்டு மெயின்டெனபிலிட்டி, enhanced security, simplified complexity, flexibility and scalability, real world modeling, easier troubleshooting, easier நம்மளால errors rectify பண்ண முடியும், and then better collaboration with other software. Okay. Next, give some examples of special operators in Java. So special operators பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு, நான் இங்க 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். First one, ternary operator, question mark colon. So it's a shorthand for the if-else statement and used to make decision in a compact form. So if-else statement எல்லாம் conditions கொடுக்கும்போது இந்த operators use பண்ணலாம். It's also known as conditional operator. So இதோட syntax பாத்தீங்க அப்படின்னா first ஒரு condition கொடுப்போம், true or false. Next get பண்ணும், and then expression 1 colon expression 2. For example, int max equal to a is greater than b. Condition check பண்ணு, a colon b semicolon கொடுத்துட்டோம்னா print statementல the maximum value isn't கொடுக்கும்போது எது maximum value அதை print பண்ணும். Next, dot operator பாத்தீங்கன்னா used to access members of a class such as methods, variables, nested class எல்லாம் நம்ம dot operator வச்சு யூஸ் பண்ணலாம். It is the most commonly used operator in Java. நம்ம அதிகமா யூஸ் பண்ற operator dot operator. ஏன்னா எல்லாமே classes create பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம மெத்தட்ஸையும் வேரியபிள்ஸையும் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதனால நிறைய இடத்துல dot operator யூஸ் பண்ணுவோம். நியூ ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஆல்ரெடி பார்த்தோம். It's used to create new instance of objects. When the new operator is used, it allocates memory for the object. Or new operator use பண்றோம் அப்படின்னா இப்ப என்ன ஆகும், create பண்ண உடனே ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு தனியா ஒரு மெமரியை allocate பண்ணிடும், and then returns a reference to that memory. For example, dog, my dog equal to new dog of my dog அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இங்க create பண்ணியாச்சு. ஓகே. Next, show how to access class members. Class members எப்படி access பண்ண முடியும், இப்பதான் பார்த்தோம் dot operator using a dot operator. correct? அதுக்கு முன்னாடி first we need to create a object using a new keyword. Okay, so in Java, accessing class members, variables and methods depend on whether the member is instance based or static. அது base பண்ணி தான் இருக்கு and is governed by access modifiers. Access modifiers லாம் என்னன்னா private, public, protected, இதெல்லாம் access modifiers. Okay, so accessing instance members எப்படி access பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா first we need to, so இதெல்லாம் belongs to a specific object. To access them we must first instantiate the class. இதெல்லாம் எழுதலைனாலும் இந்த 2 ஸ்டெப்பை எழுதணும். Okay, step 1 பாத்தீங்கன்னா create an object using a new keyword. And then step 2 ல use a dot operator between the object reference and the member name. இங்க பாத்தீங்கன்னா my car அப்படின்றது object reference, dot இங்க இது வந்து என்னது இது variable name. கரெக்டா? So my car dot brand equal to டாடான்ற வேல்யூவை நான் இங்க மெம்பர்ல வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் மெத்தட்ஸ் எப்படி பண்றது அப்படின்னா my car dot start off அப்படின்னு சொல்லி மெத்தடை கால் பண்ணலாம்.
Okay. Next, differentiate between overloading and overriding methods. So overriding methods நம்ம already பார்த்தோம். So overloading methods என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா defining multiple methods with the same name. ஒரே நேம்ல நிறைய மெத்தட்ஸை கிரியேட் பண்றோம், பட் அதோட parameters வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். It is used to achieve compile time polymorphism. Parameter list already சொன்ன மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் in numbers அதோட டேட்டா டைப் டிஃப்ரெண்டா இருக்கும், அதோட ஆர்டர் டிஃப்ரெண்டா இருக்கும். Here for example void add ன்னு இருக்கு, int a, int b ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாருங்க add. add சேம் மெத்தட் நேம் தான், ஃபங்க்ஷன் நேம் தான், ஆனா உள்ள இருக்க parameters பாருங்க. இங்க int a int b ன்னு இருக்கு, இங்க double a double b ன்னு இருக்கு. இததான் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தட் ஓவர் ரைடிங் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். பேரண்ட் கிளாஸ்ல இருக்க மெத்தட மறுபடியும் சப் கிளாஸ்ல நம்ம வந்து அதே மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்லுவோம். இட்ஸ் யூஸ்டு டு அச்சீவ் ரன் டைம் பாலிமார்பிசம். இதுல parameters வந்து எக்ஸாக்டா சேமா இருக்கும் பேரண்ட் கிளாஸோட. ஃபார் எக்ஸாம்பிள் void show, இங்க சைல்டு கிளாஸ்ல void show சேமா இருக்கு. ஓகே. Next, define thread. Thread ன்றது பாத்தீங்கன்னா the smallest unit of execution within a program. It's a lightweight sub-process, runs independently but shares the same memory space as the process. Process எப்படி வந்து memory space இருக்குமோ அதே மாதிரி இதுவும் ஷேர் பண்ணும். It allowing multiple tasks to execute concurrently. ஒரே டைம்ல multiple tasks ரன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் மெத்தட், thread method இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்கறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஈஸி தான். thread method பாத்தீங்கன்னா it refers to the built-in methods. எதுக்காக யூஸ் பண்றோம்னா thread class used to create, manage and control the execution of the thread. ஓகே, இதோட primary methods பாத்தீங்கன்னா run off, start off. run off பாத்தீங்கன்னா it's the entry point for the thread. It contains the code that the thread will execute. Calling it directly executes the code in the current thread like a normal method call. Next, start off functions. It launches a new thread of functions and internally calls the run method. அதாவது parallel ரெண்டு functionsமே நடக்கும் start offல. இன்னும் 3 questions தான் இருக்கு, கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் மீன் பை ஈவென்ட் லிசனர். ஈவென்ட் லிசனர்ன்றது ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது அதுக்கான ஸ்பெசிபிக் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அதை ரெஸ்பாண்ட் பண்றது தான் ஈவென்ட் லிசனர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட்ஸ் வெயிட்ஸ் ஃபார் அ ஸ்பெசிபிக் ஈவென்ட் டு அக்கர். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் கிளிக், கீ பிரஸ், கீபோர்ட்ல கீ பிரஸ் பண்றது, இல்ல மவுஸோட மூவ்மெண்ட், இதை வச்சு அதோட அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்றது தான் ஈவென்ட் லிசனர். ஸோ இதோட காமன் ஈவென்ட் லிசனர்ஸ் பாத்தீங்கன்னா மவுஸ், கீ, விண்டோலாம் காமன் டைப். மவுஸ்ல பாத்தீங்கன்னா மவுஸ் லிசனர்ஸ்ல கிளிக்கிங், pressing or releasing the mouse buttonன்றது காமன் ட்ரிகர். நெக்ஸ்ட் கீ லிசனர்ஸ் பாத்தீங்கன்னா டைப்பிங், pressing or releasing a keyboard key. விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா விண்டோ லிசனர் opening, closing or minimizing a window. Okay, next பாத்தீங்கன்னா use of this method. This method refers to the current object. So that object whose methods or constructor is being executed. இது எதுக்காக யூஸ் பண்றோங்கிறது தான் கொஸ்டின். கரெக்டா? So it's used to differentiate between instance variableயும் local variableயும் difference பண்றதுக்காக யூஸ் பண்றோம். which when they have the same name. ரெண்டுத்துக்கும் ஒரே நேம் இருக்கும்போது இது ரெண்டுத்தையும் differentiate பண்றதுக்கு this method யூஸ் பண்ணலாம். Pass the current object as the arguments to methods or constructors. Call one constructor from another within the same class. ஒரே கிளாஸ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்றதுக்கு this method யூஸ் பண்ணலாம். Next question is what are byte streams? Already நம்ம character streams பார்த்திருக்கோம். streamsல ரெண்டு இருக்கு, character stream, byte stream. character stream பாத்தீங்கன்னா character by character நம்மளுக்கு read பண்ணும் ஃபைல்ஸ்ல இருந்து, அது character stream. இங்க byte stream. so ஜாவால byte streams பாத்தீங்க அப்படின்னா fundamental mechanism for performing input and output of raw 8-bit memory data. It is primarily used to handle non-textual information. So text இல்லாம இருக்க information handle பண்றதுக்காக byte streams use பண்றோம். Binary files such as images dot jpg, png, audio mp3 file, video mp4 file and executables exe.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுக்கு தான் பைட் ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்றோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.